பாகிஸ்தான் இராணுவத்தை நம்பினா வேலைக்கு ஆகாது, கையால் ஆக மாட்டாங்க அப்படின்னு பலோச்சிஸ்தானில் சீனாவினுடைய இராணுவம் இறங்க போகிறாங்களாம். பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு. பலோச்சிஸ்தானில் ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா, பலோச்சிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து தனிநாடு வேணும்னு போராடுதாங்க. இதனால் எக்ஸ்டர்னலாக பலோச்சிஸ்தானுக்குள்ளே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசு சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் தாக்குதல் நடத்துதாங்க. இதில் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு பாதிக்கப்படுது. இதனால் பலோச்சிஸ்தானுக்குள்ளே சீன இராணுவத்தை பாதுகாப்புக்கு இறக்கலாம், பாகிஸ்தான் இராணுவத்தை நம்ப முடியாது அப்படின்னு செக்யூரிட்டி கம்பெனி போர்வையில் சீன இராணுவம் உள்ளே வருது அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பலோச்சிஸ்தானினுடைய அந்த விடுதலை போராட்ட வீரர் மிரியார் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. இந்த லெட்டரில் இந்தியாவுக்கும் சேர்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீன இராணுவம் அப்படின்றது பாகிஸ்தானுக்குள்ளே வர்றது ரொம்பவே ஆபத்தானது. அது மட்டும் இல்லாமல் அது இந்தியாவுக்கும் சேர்ந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா சீன இராணுவம் இந்தியாவை சுற்றி ப்ரெசன்ஸில் இருக்கும்போது இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு. பலோச்சிஸ்தான் ஒரு தனிநாடு இல்லை, ஆனால் அவங்க இந்தியாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுடைய பிரதமர் 2015-16 வாக்கில் நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் பலோச்சிஸ்தான் பற்றியும் அட்ரஸ் பண்ணார். இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் பலோச்சிஸ்தான் பற்றி உலகம் முழுக்க பேசினாங்க. இந்திய பிரதமருக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய விருதும் அறிவிச்சாங்க. அதை தொடர்ந்து இப்பேற்பட்ட ஒரு பாகிஸ்தானுக்குள்ள சீன இராணுவம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான லெட்டரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த மிரியார் பலூச் அனுப்பியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. சீனாவினுடைய சீபக் திட்டம் முடிவடையக்கூடிய நிலைமையில் இருக்கான் பாகிஸ்தானுக்குள்ளே, அதை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொகுத்து ஒரு லெட்டராக ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்காரு நியூ இயர் அன்னைக்கு. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய்ஹிந்த். ஓஹோ அப்படியா? ஆமாடே.